விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், மறைந்து போகும். கடவுளுடைய வார்த்தை மறையாது, ஒழியாது. இப்போ நாம் பார்க்கும் விண்ணும் மண்ணும் நமக்கு தெரிந்தவை, பல 100 ஆண்டுகள் காலத்தவை. இது மறைந்து ஒழிந்து போய் புதிய வானமும் புதிய பூமியும் வரும். திருவெளிப்பாட்டு நூலிலே அதை தான் நாம் வாசிக்கிறோம். இந்த நற்செய்தியிலே மேசவி சொல்கிறார். இப்போ புதிய வானம் புதிய பூமி என்கிற பொழுது கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை, முடிவில்லா நிலை. இந்த உலக முடிவிற்கு பின்னால் இருக்கும். எப்போது தெரியாது. அதுவரை நாம் அந்த நாளுக்காக காத்திருக்க தயாரிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை ஒழியாது என்று சொல்கிற பொழுது விவிலியத்தில் இருப்பது கடவுளுடைய வார்த்தை, இயேசு கடவுளுடைய வார்த்தை. எந்துமே மாற்றம் இருக்காது. அது வாழ்வு தரும், முடிவில்லா வாழ்வு தரும் வார்த்தை. இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது வழிகாட்டும் வார்த்தை. எனவே இறை வார்த்தையை வாசித்து வார்த்தையான கடவுள் உணவாக வருகின்ற பொழுது அவரை உட்கொண்டு கடவுளோடு ஒன்றித்திருப்பது தான் நமக்கு நல்லது. நம் வாழ்வும் அழியாமல் காக்கப்படும் என்பதை மறக்க வேண்டாம். நம்புவோம், வாழ்வு பெறுவோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.